ये बच्चा तो ज्यादा नहीं मारना, सूख जाएंगे। ओ, स्कूल पढ़िया? गाड़ी ले सोल्टा मैंने पे कैप्टन से। चुप डस्टिया है। ये गाड़ी के लिए नॉर्मल वाटर इल्ला। अपनी देना वाटर। आरो वाटर है। லிசான் சிஸ்டர் கூட இன்னும் எதிர்பார்க்கறேன் கம்மா நைஸா? ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறது உங்ககிட்ட தான் கேட்கணும். ஹவுஸ் இல்லை, ஹோம் மேனேஜ்மெண்ட். இது ஹவுஸ் இல்லை, ஹோம்னு நேற்று ஒருத்தி லெக்சர் எடுத்தா. ஹவுஸ்னா என்ன, ஹோம்னா என்ன? ஹோம்னா ஃபேமிலி எல்லாரும் இருக்குது. ஹவுஸ்னா இட்ஸ் ஜஸ்ட் a construction, a building. It's just a construction place, yeah. இது நான் வீட்ல இருக்கிற வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தடவை இதெல்லாம் நீ இது இருக்குல்லன்னு சொல்ல மாட்டேன். சரி இல்ல இது இருக்குல்ல பழையபடி ஆளுமே. இது நான் வீட்ல டெய்லி இதெல்லாம் இது பெட்ஸ் அதெல்லாம் இதுதான் என்னோட டைம் பாஸ். நல்ல ஸ்மெல் வருதுல்ல. அவன் பாரு என்ன பண்றதுன்னு தெரியாம சாப்பிட்டு இருக்கான். யாரு? இந்த சாப்பிட்டு இருக்கேனா? டயட்டால நீயும்? ஆமா. டயட் மட்டும் இருந்தா பத்தாது, ஒர்க் அவுட்டும் பண்ணு. எப்போ? இப்போ டுடே ஈவினிங்கா? வெரி குட். நான் தேடும் செவந்தி பூவிது. வாங்க வாங்க, எந்த ஏதாவது க்ளீன் பண்ணுங்க வாங்க. ஃபிஷ் ஃபுட் போட்டாச்சா? ஃபிஷ்ஷும் டயட்டா? என்னடா இது? மரம் இல்லை பாப்பு, செடி. ஏன் இப்படி வளர்த்து வளர்த்து இப்படி போடுறீங்க? க்ளீன் பண்ணுல, நீட் பண்ணுல, அழகா வளரணுமா இல்லையா? நம்ம தான் எக்கத்தப்ப வளர்ட்டோம். அட்லீஸ்ட் பிளான்ஸ் வச்சு அழகா வளரட்டும். அப்படியே நட்டு வச்சிடலாம். இது நட்டு வைப்பீங்களா? ஏன் ஒட்ட வச்சிருங்களேன். ஆஹா 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 டிகி டான்ஸ். Come again? பழகிடுச்சு. டெய்லி வீட்டு வேலை செய்யறல. யார் செய்யறா? வேலைக்காரங்க. நீங்க செய்றீங்களா? ஆமா, இங்க பாருங்க. என்ன மாதிரி வேலை செய்றீங்க பாப்பு? இது ஏதோ அங்க பட்டி கிழிஞ்சுன்னு சொன்னீங்க. வீட்டு வேலை செய்யும்போது பட்டி கிழிஞ்சு. டெய்லி வேலை செய்யற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல அப்போ. என்னப்பா? கடைசி இது தோறும். ஏறு மேலே ஏறு. இறங்கியாச்சுன்னா பண்ணிடணும், அவ்வளோதான். உண்மையாக கிழிக்கிறீங்களா? அது தைச்சிக்கலாம் இல்லை கிழிஞ்ச இடத்த? ஏன்? ஐயோ, ட்ரெஸ்ஸு யாராச்சும் வீட்டில் இப்படி பண்ணுவாங்களா? கிழிச்சு யாராச்சும் வீட்டில் இப்படி ட்ரெஸ்ஸு போடுற ட்ரெஸ்ஸு கழட்டி அது புதுசு. கிழிஞ்சு போச்சா தைச்சு போட முடியாது. அடங்கப்பா தச்சு போட்டாலும் கரெக்டா டிக்கில கிழிஞ்சிருக்கு. டிக்கில இப்படி தச்சு இப்படி இருந்தா எல்லாம் என்ன நினைப்பாங்க? அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க. அது கரெக்ட் தான் பாப்பு. மோஷன் போடுறதுல ஃபேஷன் அப்படி நினைப்பாங்க. கரெக்டா? இது உங்க சொத்து. அச்சச்சோ, என்ன ஸ்கூலுக்கு இது குடுக்கலையோ? புக் இல்ல, அதாவது மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். ஏய், இது உங்க சொத்து இல்ல, இது எங்க சொத்து. இல்ல பாப்பு ஸ்டேட்மென்ட் சொன்னேன். அவங்க புக்க சொன்னாங்க. உங்க பொண்ணுன்னோட அப்படியே உங்க பாஷா அப்படியே ரொம்ப வந்தாங்க. உங்க பொண்ணை பத்தி சொல்லல, புக்க பத்தி சொன்னாங்க. கிழிச்சிட்டா பிட்டா இதெல்லாம் இருந்துச்சு. ஹோம் டூர்ல என்ன கிளீனிங். இப்போ எதுக்கு இந்த கிளீனிங் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஹோம் டூர் பண்றதுக்கு வராங்க சேனல். சரி, அதுவே ஏதாவது ஒன்னு கிழிக்கிறோம். நல்லா கிழிச்சிங்க பாப்பு. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா அமுத்தி விட்டுறாத. இல்லடா, எனக்கு பண்ண வேணாம். அதுதான் என் ரீசன்ட் லவ். அது
அது என் ரீசெண்ட் லவ். म्यूजिक சொன்னமா क्या बोलता बोलता है म्यूजिक लवर है सिंगिंग लवर நாளைக்கா என்ன ஈவென்ட்ல ரிப்பன் கட்ட பண்ணிட்டு இருக்கீங்க ஜாப் பண்றீங்க அங்க கேளுங்க கிளாப் படிச்சது அவன் தானே ஆண்டி அந்த விண்டோ ஓபன் பண்ணி அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க லைட் வர மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை அவங்க ஆன்ட்டின்னு சொல்லி நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்கள நோக்கடிச்சிருக்கீங்க நீங்க அப்போ என்னன்னு கூப்பிடுறது அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நீங்க எவ்வளவு ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க எல்கேஜி நீங்க எல்கேஜில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உங்க ஸ்கூல்ல முடிச்சிட்டு நீங்க அவங்க கிளாஸுக்கு போயிட்டு எல்லா குழந்தைங்க எதிர்க்கையும் அந்த 8th ஸ்டாண்டர்ட் பச்சை புள்ளைய பார்த்து ஆன்ட்டி இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டிருக்கீங்க அதான முறை அப்ப அதான் கூப்பிடுவோம் முறையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் 8th ஸ்டாண்டர்ட் போட ஆன்ட்டின்னு கூப்பிட அப்ப என்னன்னு கூப்பிடுறது அக்கான்னு கூப்பிடுறதா அக்கா அப்படி கூப்பிடுங்க அக்காவ் ஆமா ரொம்ப பெரிய அக்கானால அக்கா அம்மாவோட தங்கச்சி எப்படி சித்தின்னு கூப்பிட முடியுமா உட்காந்துட்டு ஆன்ட்டின்னு நான் டீசெண்டாக கூப்பிட்டுருக்கேன் அதை யோசிங்க என்ன ஆண்டி அவங்களே ஃபீல் பண்ணல ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க வந்தீங்க இல்ல நான் ஃபீல் பண்றேன் என்னன்னு இந்த சின்ன பொண்ணு மனச எத்தனை பேர் ஆன்ட்டின்னு கூப்பிட்டு ஓடிக்கிறாங்க தெரியுமா அப்படி வாங்க ஒலி இங்க குத்துது இங்க பாரு இங்க பாரு அது பத்தியா அதாவது இப்படி ஒரு கிளீனிங் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கடா பிரிச்சு மேறாம அவனுக்கு கொழுப்பு ஏன் அந்த ஃபேனை திருப்பி ஒட்ட வச்சிர முடியும்னு இல்ல அவன் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணதே தெரியும்ல நான் ஒரு வேலை கொடுக்கட்டுமா பண்றீங்களா அம்மாவை எழுப்புங்க போய் வீடு ஸ்ட்ரீட்டை துறைக்கணுமான்னு சொல்லுவாங்க அம்மா எழுப்பணுமா இல்லையா லஞ்ச் என்ன அப்போ லஞ்ச்லாம் எதுவும் இல்லை இன்னைக்கு டயட் பிரேக்ஃபாஸ்ட் தான் டயட் லஞ்சும் டயட்னா என்ன புரியல எனக்கு என்ன இப்போ எழுப்பிட்டு வாங்க போங்க வேணாம் நீங்களே எழுப்பிட்டு வாங்க போங்க பாப்போம் என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கான் அப்புறம் வராங்க இல்லையே உள்ள போகும்போது நீங்க தான் ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்க இப்போ டயர்டா இருக்கீங்க என்ன மேட்ரு இல்ல அப்படி இல்ல பாப்பு பாவம் கொஞ்சம் வயசாயிருக்கு அந்த ஏஜ்க்கான ரெஸ்ட் தேவையில்ல தூங்கட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா நம்ம பாத்துக்கலாம் மத்த வேலையெல்லாம் நம்ம என்னென்ன வேலை சொல்லுங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி வேண்டாம் சும்மா உட்கார்ந்தாலே போதுன்றாங்க இதெல்லாம் ஒரு தம்பு போடு பசிக்குதுடா ஃபர்ஸ்ட் வேலை சைல்ட் லேபரா யார் சைல்டுங்க அதுக்கு பேர் சைல்ட் லேபரா எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அதுக்கு என்ன வேணா பேசுவீங்களா பாபு நீங்க சைல்ட் லேபர் என்னன்னு சொல்லுங்க குழந்தைங்கள வேலை வாங்குறது தப்பு அதுதான் சைல்ட் லேபர் சாப்பாடு அந்த இடத்துல சாப்பாடே வரல எங்கேயுமே நீங்க தான் அதை அண்டர்லைன் பண்றீங்க சைல்ட் லேபருக்கும் சாப்பாடுக்கும் சம்மந்தமே இல்லைங்க இப்போ நீங்க எதுக்கு சைல்ட் லேபர் சொன்னீங்க சொல்லுங்க யாரை இங்க சைல்டு இப்போ யாரை லேபர் வாங்கிட்டோம் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டு பழகுங்க அதுக்குன்னு கண்டது பேசாதீங்க பசியில தொடங்க சிரிச்சுக்கிட்ட